அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி, அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு துணி, ஏதாவது ஒரு காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணி வச்சு இதை நல்லா வடிகட்டிக்கணும். இந்த தோலை தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த லைம் ஜூஸ், லெமனுடைய ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தனியாக கிடைக்கணும். இப்போது மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசி இந்த லெமன் மேலேயே ஊற்றி விட்டுட்டு இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த அந்த ஜூஸில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா சேர்த்துக்கணும். அதுக்கும் அடுத்து வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், சிந்தட்டிக் வினிகர் தாங்க இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் கிடையாது. சிந்தட்டிக் வினிகர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கும் அடுத்து இதில் நம்ம இப்போ முக்கியமாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, பாத்திரம் விளக்கக்கூடிய சோப்பு 1 டேபிள் ஸ்பூன் துருகி சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நுரை வந்து வரும். அதுக்காக